ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஐபிஓ ஸ்டாக் நமக்கு அலாட் ஆனதுக்கப்புறம் லிஸ்டிங் அன்னைக்கே அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்துடலாமா இல்லை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய கம்பெனிஸில் இருக்கும். இந்த டெசிஷன் ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 சினாரியோஸ் தான் இருக்கும். ஸோ அதை நான் உங்களோட கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நிறைய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி டவுட் கேட்குறீங்க. ஸோ ஒரு கம்பெனிஸு ஒருத்தரோட ரிஸ்க் எடுக்கும் தன்மையை பொறுத்து அந்த டெசிஷன்ஸ்லாம் மாறுபடும். பட் மோஸ்ட்டாக நம்ம இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். மெத்தடு 1 என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுறப்பயே வேல்யூஷன் ஹை வேல்யூவில் ஐபிஓ வந்திருக்காங்க, ஐபிஓ ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, வேல்யூஷன் ஹையாக இருக்குது அப்படின்றப்ப சில ஐபிஓ வேல்யூஷன் ஹையாக வந்தாலும் டிமாண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அதற்காகவே நம்ம அப்ளை பண்ணுவோம். தட் மீன்ஸ் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது, ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அன்றைக்கி லிஸ்டிங் டே அன்றைக்கோ 1 or 2 டேஸ்லேயோ அந்த ஷேர்ஸை ஃபுல்லாகவே செல் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடுறது நல்லதாக இருக்கும். சப்போஸ் வேல்யூஷன் ஹையாக இருக்குது, எகெயின் ஒரு 100% ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்றப்ப இன்னும் வேல்யூ அப்படிங்கிறது பிஇ மல்டிபிள் அப்படின்றது டபுள் மடங்கு ஆகிரும். ஸோ அந்த டைமில் நம்ம ஃபுல்லாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கிளவரான டிசிஷனாக இருக்கும். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம வேல்யூஷன் சீப்பாகவும் இருக்கும், இல்லைன்னா ஃபேர்லி வேல்யூடு ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்கும், வேல்யூஷனும் சீப்பாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், டிமாண்டும் கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்கும். பட் எதிர்பாராத விதமாக 100% ப்ராஃபிட்லாம் கொடுத்துச்சின்னு வைங்களேன். ஸோ அந்த டைமில் வேல்யூ ரொம்ப அதிகமாகிடும். சரிங்களா, சடனாக அதிகமாகிடும். பிஇ மல்டிபிள் டபுள் ஆகிடும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வேல்யூ வந்திருக்காங்க, சடனாக லிஸ்டிங் அன்றைக்கி 100% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா 80 பிஇ மல்டிபிள் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ உடனே நமக்கு ரெவன்யூவோ ப்ராஃபிட்டோ அடுத்த ஒரு 3 months கழிச்சு தான் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு அந்த டைமில் ஹை வேல்யூவில் தான் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நம்ம ஒரு 50% குவான்டிட்டியை, தட் மீன்ஸ் நம்மளோட காஸ்ட் அமௌண்ட்டை புக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ரிமைனிங் 50% குவான்டிட்டியை அப்படியே நம்ம விட்டுடலாம். நம்ம குவார்ட்டர்லி நம்ம செக் பண்ண தேவையில்லை, ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நமக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு தெரிகிறனால நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏன்னா 50% ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம காஸ்ட் அமௌண்ட்டையாவது எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு ஐபிஓவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் நமக்கு அமௌண்ட் இருக்கும். எகெயின் அந்த ஹை வேல்யூ போயிட்டு எகெயின் மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்டாச்சு அப்படின்னாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம பாதி ப்ராஃபிட்டையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம், ஃபுல்லாக லாஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக லிஸ்டான ப்ரீமியர் எனர்ஜிஸை சொல்லலாம். லிஸ்ட் ஆனப்பயே 120% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தது. தட் மீன்ஸ் ஒரு 100% ப்ரீமியம் இருக்கிறப்ப நான் என்னோடய பாதி குவான்டிட்டியை செல் பண்ணிட்டேன். ரிமைனிங் 50 குவான்டிட்டி இருக்குது, அது கிட்டத்தட்ட இப்போ 90% ப்ரீமியமில் தான் இருக்குது. ஸோ இனி அந்த குவான்டிட்டியை அந்த கம்பெனிஸை நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடய காஸ்ட் அமௌண்ட்டை நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஐபிஓஸ் அண்ட் அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு அதில் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இது மாதிரி வேல்யூஷன் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டைமில் நம்ம டெசிஷன் எடுத்துக்கிறது நல்லது. இதுதான் ஒரே மெத்தட், இந்த மெத்தட் தான் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டர்டு மெத்தடுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.